வந்து திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு செய்திகளை சொல்கிறேன். திட்டமிட்டு அவர் வந்து எங்கள் தலைவர் கார் எப்போ புறப்படுதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கும் இப்போ ஐ விட்னஸ் இல்லை இப்போ திருப்புறாரு வண்டி முன்னால் போகுது பின்னால் அது இல்லை. அதன் பிறகு அவர் அங்கேருந்து எடுத்திருக்காங்க, எதிரிருந்து எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஆளை எடுக்க சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். அதுவும் இப்போ வீடியோ இன்னைக்கு வந்துருச்சு. யார் வன்முறை பண்ண முயற்சி பண்ணானா அட்டாக் வந்து தாக்குதல் அவ்வளோ பேர் நீங்கள் சுற்றி பின்னால் இருக்கீங்க, போலீஸ் இருக்கு, தனி நபராக ஒருத்தர் வந்து ஒரு எப்படி ஒரு இவரை வந்து அட்டாக் பண்ண முடியும் தலைவரை அவனால் வழிவிடுன்னு சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க அவன் சொல்கிறாங்க அடிங்கடான்னு சொன்னார் அப்படின்றாங்க. அவர் வந்து எங்கள் தலைவர் வாகனத்தை பார்த்துக்கிட்டே வண்டி எடுப்பார். எங்கள் தலைவர் வாகனம் வர்றதும் அவருக்கு போகிறது வந்து ஒரு 3-4 மீட்டர் தான் இடைவெளி இருக்கும். லாடுன்னு அழைக்கப்படக்கூடிய நீதிபதி, கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுகிற நீதிபதியிடம் இவன் சில்லிசத்தில் ஈடுபட்டிருக்கிறான், அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறான், பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறான், பொறுக்கித்தனம் செய்திருக்கிறான். தெரியா இவருக்கு தான் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரா? இவருக்கு தான் சங்கிகள் சப்போர்ட் பண்ணுறாங்களா? இவருக்கு தான் வக்கீல் அடிச்சுட்டாங்க ஐயோ முறையோன்னு கூறுறாங்களா? இப்படிப்பட்ட யோக்கியவானுக்கு பரிந்து பேசுகிற இந்த சமூகத்தினுடைய சில தற்குறிகள், அண்ணாமலை போன்ற தற்குறிகள் எங்களை எதிர்க்கணும்னா அரசியலாக எதுங்க சார்? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு 2 நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டு இருக்கு. ஒரு நேற்றிலிருந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஜீப்பில் வராரு, உங்களுடைய காரில் வராரு. அப்போ ஒரு வழக்கறிஞர் இடிக்கப்படுறாரு. அது சம்பளம் சில மோதல்கள் நடக்குது. மோதல் அடிக்கப்படுறாரு. உடனே அவங்க தரப்புன்னு புகார் சொல்லப்படுறாங்கன்ற தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அவங்க தரப்புலேருந்து அவங்க சகோதரி ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க, சகோதரர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா தான் போனோம், ஆனால் இந்த மாதிரி தாக்குதல்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை மறுத்து இவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு காணொலியும் கொடுத்துருக்காரு, இது மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிகழ்வை மாற்றி பேசுகிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினர் அப்படின்னு தொடர்ந்து ஒரு காணொலி வருது. இது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கட்சியில் ஒரு சின்ன ஒரு இயக்கத்தில் இந்த பிரச்சனை அப்படின்னா நம்ம கடந்து போக வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கும்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் பார்க்கப்படுது. உங்களுடைய தரப்போட நியாயம் என்ன? முதல்ல கேள்வியை கொஞ்சம் நான் சரி பண்ண நினைக்கிறேன். எங்கள் தலைவர் வந்து காரு ஒரு வழக்கறிஞர் மீது மோதியதால் அங்கே வந்து அவர் கேட்டார், அதனால் அவர் தாக்கப்பட்டார்னு சொன்னீங்கல்ல, அந்த கேள்வியே தவறானது. கார் மோதியதா இல்லையா என்பதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிதானா? கார் மோதலை, அப்படி எந்த ஒரு சம்பவமும் எங்களால் ஏற்படலை. நடந்ததை சொல்கிறேன். அவர் முன்ன பின்ன உங்களுக்கு தெரிந்தவராக அறிமுகமானவர்? கண்டிப்பாக அவர் எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக அவர் தெரியாது. ஆனால் அவர் வந்து திட்டமிட்டு தான் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கான நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு செய்திகளை சொல்கிறேன். என்ன நீங்கள் இதை சொல்கிறதுக்கு சொல்லுங்கள். சரிதானா? கடந்த 6ஆம் தேதி டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதியரசர் BR கவாய் அவர்களுடைய நீதிமன்றத்திலே அவரை வந்து அவமதிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த அவமதிப்பு முறியடிக்கப்பட்டது. அப்படி அந்த அவமதிப்பை கண்டித்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் வாயிலுக்கு வெளியில் 7ஆம் தேதி எங்களுடைய கட்சியினுடைய சமத்துவ வழக்கறிஞர் அணி, அதாவது எங்களுடைய கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியாக இருக்கிற சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஒரு போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த போராட்டத்துக்கு தான் எங்கள் தலைவர் வராரு. ஒரு 1:30 1:45 மணிக்கு வந்து அந்த போராட்டம் தொடங்கியது, முழக்கம். அதன் பிறகு இறுதி அங்கே தலைவர் பேசினாங்க. அதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன், சங்கத்தினுடைய செயலாளர் கிருஷ்ணகுமார், எங்கள் சங்கத்தினுடைய செயலாளர் பார்வேந்தன், எங்களுடைய துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு, SS பாலாஜி, நான் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு உள்ளிட்டவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்கெல்லாம் கருத்து பேசிட்டு எங்கள் தலைவர் கருத்து பேசிட்டு கிளம்புறப்போ அங்கேருந்து, அதாவது அந்த ஆவின் கேட்டு வாசல் இருக்கு இல்லையா, அந்த ஆவின் கேட்டு வாசலில் தான் இது நடக்குது ஸ்டேஜ். அப்போ அந்த கேட்டுக்கு பார் கவுன்சிலுக்கும் இடையில் எங்கள் தலைவருடைய கார் வந்து நிற்கிது. அப்போ ஒரு 10 மீட்டர் தாண்டி வந்தால் கார் ஏறினவர், ஏன்னா அங்கே கூட்டமாக இருக்கிறதுனால.
அப்போ அந்த கார் எங்கள் தலைவர் கார் கிடக்கிறது இடத்துலேருந்து பார் கவுன்சில் வாசல் வந்து ஒரு 30-40 மீட்டர் தான் இருக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசி முடிச்சுட்டு எங்கள் தலைவர் வந்து காரில் ஏறாரு. காரில் ஏறின உடனே எங்கள் தலைவருக்கான பாதுகாவல் வண்டி வருது, எஸ்கார்டு வண்டி. அந்த எஸ்கார்டு வண்டியில் ஒரு 6-7 காவல்துறையினர் இருக்கிறாங்க, துணை ஆய்வாளர் உள்ளிட்ட. அவங்க வண்டி வந்து சைரன் வச்ச வண்டி. இவர் ஏறி காரில் உட்காந்தோடனே சைரன் ஸ்டார்ட் ஆகிடும், ஏன்னா மூவ் ஆகுது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல எங்கள் தலைவர் கார் தான் நிற்கிது, அதுக்கு பின்னாடி வந்து எஸ்கார்டு வண்டி நிற்கிது, அதுக்கு பின்னாடி 2-3 காரு, அதுக்கு 4வது காரில் நான் இருக்கேன், நானும் இருக்கேன் அதில். அப்போ எங்கள் தலைவருடைய கார் மூவ் ஆகுது, பின்னாடி சைரன் வச்ச வண்டி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வருது, சைரன் ஒலி எழுப்பிக்கிட்டே வருது. அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கிட்ட கை காட்டிட்டு கிளம்புறாரு. அவர் கூட்டமாக இருக்குன்னு ஒரு அம்மா கூட கொஞ்சம் தள்ளி வந்து நின்று தலைவருக்கு கை காட்டுவாங்க. அந்த அம்மாவுக்கு 2 மீட்டர் 3 மீட்டர் பக்கத்துலேயே இவர் வந்து இருப்பார். யார்? இந்த ராஜீவ்காந்திங்கிற வக்கீல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்கள் தலைவருக்காரை பார்க்குறாரு. எங்கள் தலைவருக்காரை பார்த்துட்டு தான் வண்டியை வந்து எடுக்கிறாரு. பார்த்துட்டு எடுத்துட்டு, சார் நான் என்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போது சைரன் வச்ச வண்டி ஒரு விஐபி வராங்க, பின்னாடி எல்லாம் கொடி போட்ட வண்டியாக வருது, நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? இடம் வந்து சைட்லேயும் நிறைய இடம் இருக்குது, முன்னாடி அதாவது எங்கள் தலைவர் கார் வருது இல்லையா, அவர் அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு, எந்த ஒரு பைக்கு கூட கிடையாது, ஒரு சின்ன காரு கிடையாது, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இவர் அப்படியே அர்ஜெண்ட்டாக போகணுன்னா எடுத்து சட்டுன்னு போயிருக்கணும், அவர் சல்லுன்னு போயிருக்கணும், அல்லது இந்த வண்டி போகட்டுன்னு வெயிட் பண்ணியிருக்கணும், அல்லது ஓரமாக போயிருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா திட்டமிட்டு அவர் வந்து எங்கள் தலைவர் கார் எப்போ புறப்படுதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அதுக்கும் இப்போ ஐ விட்னஸ் இருக்குது. நான் நேற்று வரையும் இப்போ முதல் முறை உங்கள்கிட்ட தான் இந்த செய்தியை சொல்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 4-5 செய்தி சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் சொல்கிறேன். இவர் எங்கள் தலைவர் கார் வந்து மூவ் ஆகட்டும் என்பதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, வண்டியிலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, மூவ் ஆனோடனே ஒரு மூவ் பண்ணுறாரு, காரை பார்த்துக்கிட்டே மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணி இதுதான் வந்து எங்கள் தலைவர் கார் வருதுன்னா இவர் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டே மூவ் பண்ணி போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த காரு மூவ் ஆகும்போது இவர் திட்டமிட்டு இப்படி சென்ட்ராக போகிறார். ஃப்ரீயாக தான் இருக்குல்ல, போயிருக்கலாம்ல, அல்லது ஓரமாக போயிருக்கலாம்ல, காரு சைரன் வச்சு வண்டியோடு வருதில்ல. இவர் திட்டமிட்டு முன்னாடி போய் சார் டெட் ஸ்லோ பண்ணுறாரு. அதுக்குள்ளே வந்து நான் சொன்னல ஒரு 30 மீட்டர் பக்கத்துலேயே வந்து பார் கவுன்சிலுக்கு எதிராக இருக்கிற ஸ்பீடு பிரேக்குக்கு வந்துடுது. ஒரு 2 அடுக்கு ஸ்பீடு பிரேக்கு, 2 அடுக்கு தான் அது. அதில் வந்து அவர் ஏறி ரொம்ப ஸ்லோ பண்ணி இறங்கி நிறுத்திடுறாரு. இந்த நிறுத்துகிற செய்தி கூட உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். டெட் ஸ்லோன்னு தான் மற்ற இடத்துல சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டும் அதை பார்த்தேன். நிறுத்திட்டு அவர் வந்து சைடில் வந்து ஏதோ கை காட்டுறாரு. இவங்க வந்து ஒரு அடுக்கில் ஏறி இறங்கி ஆரன் அடிக்கிறாங்க. தலைவருடைய வண்டியில் இருக்கிற டிரைவர் வந்து ஆரன் அடிக்க இவரை ஒதுங்கிக்க சொல்கிறது. அப்போ இம்மீடியட்டாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே திட்டமிட்டு தானே இருக்கிறாரு, இம்மீடியட்டாக திரும்பி கத்துறாரு. அப்போ திரும்பி கத்தும் போது தான் 2 தப்படி வந்து அவர் இப்படி பாடி இப்படி வண்டியில் நின்றுட்டு பாடி இப்படி திருப்பினாகும், வண்டி பேலன்ஸ் பண்ணல, அதான் பேலன்ஸ் பண்ணுறாரு. அதை தான் இடித்ததாக வந்து ஒரு கட்டுக்கதை கட்டுறாங்க. அது இடிக்கலை. கிட்டத்தட்ட 2 மீட்டர், கிட்டத்தட்ட 1.5 to 2 மீட்டர் கேப் இருக்குது. அப்போ வந்து அது வந்து சத்தம் போடுறாரு சார். சத்தம் யாரை பார்த்து சார் போடுவாங்க? ஒரு வேளை ஆரன் அடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை பின்னடிக்கிற வண்டி இடையூறு பண்ணிடுச்சு உங்களை, நீங்கள் யாரை பார்த்து கத்துவீங்க? டிரைவரை பார்த்து. ஆனால் எங்கள் தலைவரை பார்த்து கத்துறாரு. டிரைவர் வந்து ரைட் சைடு சீட்டில் இருக்கார், எங்கள் தலைவர் லெஃப்ட் சைடு சீட்டில் இருக்கிறாரு. எங்கள் தலைவரை பார்த்து கத்துறாரு. எங்கள் தலைவர் உட்காந்துக்கிறது தெரியும், அது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் ஃபில்ம் ஓட்டியிருக்காங்க. உள்ளே யார் இருக்கா, யார் உட்காந்துன்னு தெரியும். எங்கள் தலைவர் சமயத்தில் ரோட்டில் எல்லாம் போகிறப்போ நிறைய பொதுமக்கள் வந்து அவரை விரும்புகிறவங்க பார்க்கும்போது கை காட்டுவாங்க, குழந்தைங்க கை காட்டுவாங்க. இவர் வந்து கை காட்டிட்டு போவார். ஏன்னா உள்ளே இருக்கிறது விசிபிளாக இருக்கும், நல்லா வெளிப்படையாக தெரியுங்கிறதுக்காக சொல்ல வரேன். எங்கள் தலைவரை பார்த்து கத்திட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாண்ட் போடுறாரு. ஸ்டாண்ட் போட்டு இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு கேளுங்க. இந்த இங்கேருந்து போகிறது வந்து எங்கள் தலைவருக்கு பின்னாடி ஒரு டாக்டர் கார் போகுது, எங்கள் கட்சிக்கார் தான் அவருடைய கேமரா, காரில் கேமரா இருக்குது, அதுக்கு ஷூட் பண்ணுது. அப்புறம் அவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு இறங்குறது வந்து ஜூம் பண்ணி காட்டுறாங்க. முன்னே இந்த பக்கத்தில் இருந்து வண்டி எப்படி போகுதுன்னா நாங்கள் இங்கேருந்து தான் அந்த கேமரா சைட்லேருந்து தான் இருக்குது, வியூஸ் வந்து வியூ வந்து இல்லை நேரடியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் திருப்பி இல்லை இப்படி திருப்புறாரு, வண்டி முன்னால் போகுது, பின்னால் அது இருக்குல்ல. அதன் பிறகு அவர் அங்கேருந்து எடுத்திருக்காங்க, எதிரிருந்து எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஆளை எடுக்க சொல்லி ஒருத்தர் சொல்கிறார், அதுவும் இப்போ வீடியோ இன்றைக்கி வந்துருச்சு, அது உங்களுக்கு தர்றேன். இப்போ இவர் வந்து போகும்போது ஒருத்தர் தட்டி முன்னாடி போ அப்படின்றார், முன்னாடி போய் எடுன்னு சொல்கிறார். இல்லை அங்கேருந்து இந்த வீடியோ வருது,
இதற்கு பின்னால் இந்த அடித்தது தான் இப்போ பெரிய ஒரு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதான் அது நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து அங்கேருந்து அவர் அங்கேருந்து வீடியோ என்ன வருதுன்னா, இவர் நிறுத்திட்டு க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க அவர் சினிமா மாதிரி. அப்போ என்ன நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தானே உங்களுக்கு வந்திருக்கு, இப்போ தானே உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நேற்று நடக்கிறப்ப சம்பவம் நடக்கிறப்ப தெரியாது. அப்போ க்ளோஸ்அப் அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, அவரு இந்த மாதிரி என்னன்றது இப்போ நீங்கள் சொல்ற நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்ல வரேன்னு என்னை சொல்ல விடுங்க. என்ன சொல்ல வரேன்னா, அவரு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செய்ய போகிறத முன்கூட்டியே தீர்மானித்து திட்டமிட்டு இதை ஷூட் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளை செட் பண்ணியிருக்கிறாரு. அதை தான் சொல்ல வர்றேன். சரி, இதெல்லாம் சரி, கேளுங்க. சரி, சொல்லி முடிச்சிருங்க. சொல்லி முடிச்சிருக்காரு, செட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அவரை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அவர் வண்டியை சாவி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதெல்லாம் காட்டுறாங்க. சார் இறங்கி நான் என்ன கேட்குறேன் சார், உங்களுக்கு பின்னாடி கார் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது சார், நீங்கள் இறங்கி யாரை நோக்கி சண்டைக்கு போவீங்க சார்? யாரை நோக்கி போவீங்க? டிரைவர். ஆனால் இவர் யாரை நோக்கி போகிறாரு? எங்கள் தலைவர் உட்கார்ந்துக்கிற சீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் கண்ணாடிக்கிட்ட போய் கத்துறாரு, காரை கண்ணாடி இறக்குன்னு கத்துறாரு. அது ஒருமையில் கத்துறாரு. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு உடனே பின்னாடி எஸ்கார்டு போலீஸ் வந்து இதை கவனிச்சிடறாங்க. யாரோ ஒருத்தன் குறுக்க நிறுத்திக்கிட்டு இதை பிரச்சனை பண்ணுறான்னு அவங்க இறங்கி ஓடி வராங்க. இறங்கி ஓடி வந்தால் அவரை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க. இது யாரோ போலீஸ் இறங்கி ஓடுதுன்ட்டு அப்புறம் எங்கள் கட்சிக்காரவங்க அடுத்தடுத்த காரில் இருக்கிறவங்க இறங்கி ஓடி வராங்க. ஓடி வந்து என்னன்னு வந்து அப்பவும் இவர் எகிரி பேசுகிறார். அதையும் நீங்கள் சொல்லணும். அடித்தாங்க துரத்துனாங்க எங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இவர் எகிரி பேசுகிறதும், எங்கள் தலைவரை நோக்கி ஒரு சண்டைக்கு போகிறதும், இவர் வண்டியை ஸ்டாண்ட் போட்டுட்டு பிரச்சனை பண்ணுறதும், இவர் குறுக்க வந்து நிறுத்தினதும், ரோடு காலியாக இருக்குது அதை நோக்கி போகாததும் நீங்கள் சொல்லணும். சரிதானா? நீ ஒத்துக்கணும். அதெல்லாம் அது இருக்குது, இல்லாதன்னு நான் சொல்கிறேன். அது சரி, நீங்கள் சொல்கிறீங்க. சரி, சரிதானா? அப்போ வந்து இவர் நோக்கத்தோடு இது திட்டமிட்டு இவர் என்ன நோக்கத்தோடு வந்தார்னு எங்களுக்கு தெரியாது சார். அதாவது ஒருவேளை எங்கள் தலைவர் கர்நாடக இறக்கியிருந்தாருன்னா ஏதாவது வன்முறை பண்ண முயற்சி பண்ணானா, அட்டாக்கு வந்து தாக்குதல். அவ்வளோ பேர் நீங்கள் சுற்றி பின்னால் இருக்கீங்க, போலீஸ் இருக்குது, தனி நபராக ஒருத்தர் வந்து எப்படி ஒரு இவரை வந்து அட்டாக் பண்ண முடியும்? ஒரு தலைவரை இருக்கலாம்ல, சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை நாங்கள் அலட்சியமாக இருந்திருந்தோம்னா யாரோ ஒருத்தன் வந்து குறுக்க வர்றான் அப்படின்னு நாங்கள் அப்படி தான் நினச்சோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் இப்போ தான் எங்களுக்கு இது பிளான்டு, இது திட்டமிட்டு நடந்திருக்குங்கிறது தெரிய வருது. அப்போ வந்து இறக்கியிருந்தானா நிச்சயமாக அவன் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு சந்தேகம் மட்டுமல்ல, உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அது வந்து அந்த ஆதாரங்கள் இருக்குது. சரிதானா? அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ பின்னாடி ஓட்டி வரவங்க தலைவர், அப்போ இன்னொன்று நீங்கள் அதை வீடியோவில் கவனிங்க. அவன் வந்து கத்திட்டு இறங்கி ஓடி வரும்போது தலைவர் வண்டி இப்படி அவனை அந்த வண்டி நிறுத்திருக்கான்ல அதை விடுத்து இப்படி வளைஞ்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்போ தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, யாரோ தெரிலப்பா நீ போப்பா டைம் ஆச்சு வளைச்சி போ அப்படின்னு சொல்லும்போது வளைக்கிறாங்க, வளைக்க முடியல. ஏன்னா அங்கே வண்டி வந்து அவனை வந்து கொஞ்சம் சென்றாக வந்து நிறுத்தி வச்சுருக்கான். அப்போ தான் வந்து அங்கே உள்ளவங்க வந்து பைக்கை வந்து தள்ளுறாங்க, தள்ளி விடுறாங்க. அவன் எகிரி பேசுகிறான், பைக் எடுக்கிறாரு, அந்த எடுத்து நகர்த்துறாரு. அப்போ உங்கள் பின்னால் இருக்கிற ஒருத்தர் வந்து ஆமாம் தள்ளுறாங்க. சார் உங்களுக்கு இருக்கிற புரிதலும் எனக்கு இருக்கிற புரிதலும் எல்லா கேடருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தலைவரை வந்து வழிமறிக்கிறான், ஒரு தலைவர் வந்து திட்டமிட்டு வந்து சைரன் வச்சு வண்டி ஒழிச்சிக்கிட்டு வருது, அதையே திட்டமிட்டு வந்து நிறுத்திட்டு அவன் தகராறு பண்ணுறான் அப்படின்னா அவனை ஐயா சாமி அப்படின்னு கும்பிடுவாங்களா சார்? என்ன சொல்ல எனக்கு இல்ல அவரை நீங்க சொல்றீங்க இல்ல, நான் என்ன கேக்குறேன், அவனால் நான் வழி விடுன்னு சொல்றான், நீங்க சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க, அடிங்கடான்னு சொன்னாரு அப்படின்றாங்க. ஏங்க நான் என்ன கேக்குறேன், இதன் பிறகு எங்கள் தலைவர் டிரைவர்கிட்ட சொன்னதை எங்கள் தலைவர் டிரைவர் அம்பேத்கர் சொன்ன எங்கள்கிட்ட சொல்லி தெரியும். நான் என்ன கேட்குறேன், அவனை அடிங்கடான்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு வாதத்துக்கு. எந்த காரில் சொல்லியிருப்பார்? எந்த காரில் சொல்லியிருப்பார் சொல்லுங்கள் சார். ஆமாம், அந்த கார்லாம் இருந்தார், அந்த கார் 2 மூடி இருக்கு. எந்த காரில் சார் சொல்லியிருப்பார்? அவர் இருக்கிற காரில் தான் சொல்லியிருப்பார். அந்த காரில் வந்து யாராவது இறங்குனாங்களா சொல்லுங்கள்? யாரும் இறங்கலை, டோரே ஓப்பன் ஆகலை. பின்னாடி இருந்து எஸ்கார்டு வர்றாங்க, அதுக்கு பின்னாடி இருந்து வந்து சில பேர் ஓடி வராங்க. எஸ்கார்டு பேக்கில் பொதுவாக முன்னாடி தான் வரணும். அன்னைக்கு வந்து வண்டி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வண்டி முன்னாடி மூவ் ஆயிடுச்சு. அப்போ எஸ்கார்டு தான் ஃபஸ்ட்டு ஓடி வராங்களே விட எங்கள் தலைவர் கார்லேருந்து இறங்கியிருந்தால் தான் நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்ல முடியும், அல்லது ஒரு லாஜிக்காக எடுத்த முடியும். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அதுக்குள்ளே அந்த இடத்துல சார் ஒரு நிமிஷத்தில் வந்து இது நடந்துருக்கு. ஆமாம், பொதுவாக சம்பவங்கள் 1 or 2 minutes அதை ஒரு 3 நொடியில் 4 நொடியில் தகவல் சொன்னால் தான் பின்னாடி இருந்து வர முடியும். 4 நொடியில் யார் சார் பின்னாடி இருக்கிற போலீஸுக்கு தகவல் சொன்னால்? இது எங்களுடைய கட்சிக்காரவங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க முடியுமா? எங்கள் தலைவருக்கு அதுக்கு சார் மிகப்பெரிய பெருந்தகையாளர், இன்றைக்கி வாழுகிற தலைவர்களில் பெருந்தலைவர், பெருந்தகையாளர், பெருந்தன்மை கொண்டவர், மனிதாபிமானம் கொண்டவர்,
முழுமையான மனித நேயத்தை கொண்டவர், அனைவரையும் சமமாக பாவிக்கிற ஒரு தலைவர். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க வேண்டும். எந்த சாதியோ, எந்த மதமோ, எந்த மொழியோ, எந்த இனமோ என்று பார்க்காமல் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதே நிலைப்பாடு என்கிற நிலைப்பாடை எடுத்திருக்கிற மிக உன்னதமான ஒரு தலைவரை இவர் அடிக்க சொன்னார், பிடிக்க சொன்னாங்க. உங்களையும் கண்டிச்சாரா? உங்களை அந்த பின்னால் அடித்தவங்களையும் கண்டிச்சாரா அதுக்கு பின்பு? சார் அதன் பிறகு என்ன நினச்சின்னு சொல்கிறேன், சரியாக கேள்வி கேட்டீங்க. இப்போ நான் 4வது கார்லேருந்து ஓடி வர்றேன், என்ன தலைவருக்கு காருக்கு பின்னாடி ஏதோ இதுன்ட்டு. அப்போ அவனை வந்து அதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பைக்கை வந்து அவன் தள்ளுறாங்க, பைக் பின்னால் அதாவது தள்ளிடுறாங்க. அப்போ இவன் வந்து ஒருமையில் பேசுகிறான் சார், அது காதில் விழுவும். ஆடியோ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா காதில் விழுவும். ஒருமையில் பேசும்போது அங்கே இருக்கிற கேட்டர் இயல்பாக என்ன பண்ணுவான், என்னடா அப்படி பேசுகிறேன்னு தட்டுறான். அவன் போலீஸு வந்துடுதாங்க. இது எங்கள் எஸ்கார்ட் போலீஸ் இல்லை, அங்கே இருக்கிற போலீஸ் வந்துடுது. இன்ஸ்பெக்டர் பிரபுன்னு ஒரு பேர். அவனை வந்து பாதுகாத்து பார் கவுன்சிலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். இது 1 or 2 minutes முடிஞ்சிடுது. எங்கள் தலைவர்கிட்ட வந்து எஸ்கார்ட் போலீஸ் வண்டியை எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அது வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அதன் பிறகு இந்த காவல்துறை அவனை பாதுகாக்குது. இந்த மாதிரி வந்து அவன் இந்த மாதிரி தகராறு பண்ணியிருக்கான், அவன் யாருன்னு தெரில, அவனை கைது பண்ணணும், அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்து பின்னாடி இருந்து இறங்கி வந்தேன் பாருங்க. நான் தான் கேட்குறேன் போலீஸ்கிட்ட. நான் கேட்டு என்னோட கூட நிற்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து இது என்னுடைய கோரிக்கை நியாயம்னு சொல்கிறாங்க. நாங்கள் போலீஸ் வந்து அது ஒன்றும் இல்லை விடுங்க கிடுங்கன்னு சொல்லும்பொழுது நாங்கள் என்ன, இல்லை அவன் யாருன்னு விசாரிங்க, அவன் திட்டமிட்டு செஞ்சுருக்கிறான், அந்த சந்தேகம் இருக்குன்னு அப்போவே சந்தேகம் எழுப்புறேன். இல்லை இப்போ கேளுங்க சந்தேகம் எழுப்புறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். சந்தேகம் எழுப்பிட்டு போலீஸ் வந்து அதை விடுங்கன்னு சொல்லும்போது நான் முடியாதுன்னு சொல்லி சாலை மறியலில் உட்கார்றேன். என்னோட வந்து எங்கள் கூட இருந்த மற்ற நபர்களும் நண்பர்களும் சாலை மறியலில் உட்கார்றாங்க. அப்போது எங்கள் தலைவர் ஃபோன் வந்து எங்கள் தலைவருக்கு எப்படியோ ஃபோன் அடித்து போலீஸ் டிசி தான், டிசி சுந்தரவேல் சார், அவர் வந்து அவர் ஃபோனை எனக்கு கொடுக்குறாரு. சார் எங்கள் தலைவர் பேசுகிறார், ரஜினி அதை ஏதாவது யதார்த்தமாக பண்ணியிருப்பான், அதை ஏன் இப்போ மறியெல்லாம் பண்ணுறீங்க, வேண்டாம் விடுங்க, ஏதோ யதார்த்தமாக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், அவன் யதார்த்தமாக பண்ணானா இல்லையான்னு தெரியணுண்ணா, விசாரிக்கணுண்ணா, அது எப்படி விட முடியும்? சரி அதை போலீஸ்கிட்ட விசாரிக்க சொல்லுங்கள், நீங்கள் சாலை மறியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். அப்போ திட்டமிட்டு அவன் மீது வன்மம் இருந்தால் அவனை விடுங்க, யதார்த்தமாக அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாரா ஒரு தலைவர்? இல்லை அது உங்களுக்கு வெளியில தெரியாதுல்ல, இப்போ உங்ககிட்ட போலீஸ்கிட்ட கேளுங்க சார், போலீஸ்கிட்ட கேளுங்க. அதை சொல்லி தானே வந்து தலைவர் சொல்லி தானே போலீஸ் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க ஃபோனை, காட்சி இருக்குது பாருங்கள். அப்போ போலீஸ் இருந்தாங்க உங்கள் தலைவர் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன நோக்கத்துக்கு தலைவருக்கு பேசுகிறான்னு கொடுப்பாங்க? இந்த சாலை மறியலை முடிக்கிறதுக்கு தலைவர் சொல்கிறாரு அப்படின்னு தானே கொடுப்பாங்க. இல்லை தூண்டி விடுவார்னா கொடுப்பாங்களா போலீஸு? சொல்லுங்கள். நீங்கள் அவர் வந்து இன்ஸ்பெக்டர் பிரபுக்கிட்ட கேளுங்க, டிசி சுந்தரவேல் சார்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. தலைவர் சொல்லி தான் நாங்கள் முடித்தோம், நானே டிக்ளேர் பண்ணுறேன். தலைவர் இந்த அல்லு சிலையெல்லாம் கண்டுக்க வேணான்னு நான் என் வார்த்தையில் சொல்கிறேன். அதை விடுங்க, அவன் எதார்த்தம் பண்ணியிருப்பான்னு சொன்னாலும் நான் வந்து சொல்கிறேன், அல்லு சில்லுகளை கண்டுக்க வேணான்றாரு, விடுங்கன்னு சொல்லிட்டாரு, அதனால சாலை மறியல் தலைவர் சொன்னதுக்கு இறங்க முடிக்கிறேன்னு நான் பேசுவேன் கண்டிப்பாக. அப்போ இது எவிடன்ஸ் தானே. அது மட்டுமில்ல, அதன் பிறகு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறேன். எங்கள் வழக்கறிஞர் இப்போ செயலாளர் பார்வேந்தன் உள்ளிட்ட தோழர்கள்ட்ட நான் சொன்னேன், கம்ப்ளைண்ட் வேண்டாம் தோழ அப்படின்னாலாம் சொல்கிறாங்க எங்கள் நண்பர்கள். எங்கள் தலைவருக்கு ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னொன்னே அது வேண்டான்னு எங்கள் தலைவர் மீண்டும் என் லைனுக்கு வராரு. பார்வேந்தனே என்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. ஃபோனை கொடுக்கும்போது ரஜினி எதை கம்ப்ளைண்ட்னு சொல்கிறீங்களாம்ல, அது வேண்டாம் விடுங்க அப்படிங்கிறாரு. இல்லைண்ணா ஒருவேளை அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே என்ன பண்ணுறது, அவன் பண்ணதான் தப்பு, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவன் யாருன்னு விசாரிக்கணும், அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்க தான் சரி அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்போ இதெல்லாம் வந்து எங்கள் தலைவர் இதெல்லாம் வேண்டாம், அது சாதாரண விட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ இவர் வந்து அடிக்க சொன்னால் அப்படி சொன்னார், இதுதான் சார் வன்மம். இதுதான் வந்து மிக மிக கேவலமான இழிவான ஒரு பார்வை. அதாவது ஒரு 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை இருக்கிற ஒரு தலைவர் மீது எவ்வளோ வன்மை சார். நான் என்ன கேட்குறேன், வேறு எந்த தலைவர் போனாலும் இது செஞ்சிருவானா, அவன் மறைச்சிருவானா? வேறு எந்த தலைவர் போனாலும் இது நடந்துருமா? ஒரு அமைச்சர் போகட்டும், சாதாரணமாக ஒரு அமைச்சர் போகட்டும், நடந்துருமா? வேறு எந்த கட்சி தலைவர்? இந்த சம்பவம் தொடர்ந்து இப்போ ரெண்டு மாதங்களாக தொடர்ந்து 2வது சம்பவம் ஏர்போர்ட் மூர்த்தி, இது உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது, அவர் குண்ட செயல் கைது செய்யப்பட்டார். இப்போ என்ன வெளியிலேருந்து சொல்கிறாங்கன்னா, திமுக அரசாங்கம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு காரணத்தினால இவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க, அது திமுக கேட்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ முக்கிய குற்றச்சாட்டு. திமுக ஏன் கேட்கல? திமுக எத்தனை இடங்களில் எங்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க, எங்கள் தோழர்களை குண்டாசில் கைது பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை வந்து எங்கள் தலைவருக்கு எதிராகவே வந்து நிறைய செயல்பாடு காவல்துறை பண்ணுறாங்க. கொடியேற்ற முடியாமல் நிலைமை இருக்குது. நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன ஏற்கப்படுதா? வேங்கவேலில் என்னாச்சு? எங்கள் மேலே எல்லாருமே சேர்ந்து நீங்கள் குற்றஞ்சாட்டலையா? நாங்கள் போராடினா கூட
யார் அப்படி சொல்கிறது சார்? அப்படியெல்லாம் கிடையாது. காவல்துறைக்குன்னு ஒரு மைண்ட் செட்டு உண்டு. அது வந்து அவங்க வந்து அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. என்ன இதுக்கெல்லாம் போய் அரசை வந்து சாட்டுறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். என்ன வந்து நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்போ என்ன எஃப்ஐஆர் போட்டாங்களா? அவனுக்கு சிறைக்கா போயிட்டான் சார்? சொல்லுவாங்க, மாவோ சொல்லுவார்ல, மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று விடுவதில்லைன்னு சொல்லுவார்ல, அப்படி தான் சார் நாங்கள் எங்கள் வேலையை, மக்கள் பணியை, கட்சி பணியை, இந்த தமிழகத்தை வந்து காப்பாற்ற வேண்டும். மதவாத சக்திகள், பிளவுவாத சக்திகள், சனாதன சங்கி கூட்டங்களால் இந்த மண் பால்பட்டு விடக்கூடாது, சிதைந்து விடக்கூடாது என்கிற அந்த எண்ணத்தில் சமூக நீதிக்கான களத்திலே நாங்கள் நிற்கிற பொழுது இது போன்ற பொறுக்கிகளும் புறம்போக்குகளும் அல்லுகளும் சில்லுகளும் என்ன பிளேடு பக்கிரியும் ரவுடிஸும் ஹேபிச்சுவல் அஃபண்டரும் நொட்டேரியஸ் கிரிமினலும் எங்களை பிரச்சனை பண்ணுறான். இதை பிரச்சனை பண்ணுறதுக்கு பின்னாடி தூண்டுறாங்க சனாதன சக்திகள் தூண்டுது. இந்த பிரச்சனையில் கூட நீங்கள் வந்து அண்ணாமலை அறிக்கை விடுறாரு சார். நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலைக்கு உடனே அரை மணி நேரத்தில் வந்து அறிக்கை கொடுக்குறாரு. பாலிமர் டிவி உடனே வந்து பேட்டி எடுக்கிறாங்க. உடனே இந்த காட்சியெல்லாம் பாலிமர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. யார் கொடுத்தா? அண்ணாமலைக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டது? இவர் யார் தெரியுமா? அப்படி சொல்ல முடியல சார். நீங்கள் இதில் கரூர் தீவிர சம்பவத்தில் நடந்த ஒரு 10 நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி போயிட்டாரு பக்கத்தில் ஆஃபீஸு சார். அது மாதிரி தகவல் இன்னைக்கு டிஜிட்டல் என்னன்னு விசாரிச்சு பண்ணுறது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இப்போ பாலிமர் டிவி காட்டுனதுனால தான் அது இடிச்சிச்சு அப்படிங்க. இடிக்கவே இல்லை. இடிக்கலைங்கிறத வந்து நான் சீஃப் எடிட்டர்கிட்ட பேசினேன் சார். நான் பாலிமர் டிவியோட சீஃப் எடிட்டர்கிட்ட பேசினேன் ஒரு 1 hour கழிச்சு. சார் நீங்கள் என்ன சார், திருமாவளவன் வந்த வாகனம் இடித்ததுன்னு நீங்கள் போடுறீங்களே சார், இடித்ததுக்கான எங்கே சார் ஆதாரம் இருக்குது? இல்லைங்க, துரத்துறாங்க, ஓடுறாங்க, பைக்கை தள்ளுறாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்குது. ரைட், நீங்கள் அதை சொல்லுங்கள், அதை நீங்கள் எப்படி வேணுமா எடுத்துக்கிட்டு சொல்லுங்கள். இடித்ததுக்கு ஆதாரம் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை வந்து நீங்கள் ஆதாரம் வச்சுக்கிறீங்க இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார், அனுப்புகிறேன் சார்னு சொல்லிட்டு அதன் பிறகு இந்த ஆதாரம் எனக்கு கிடைக்குது. எங்கள் தலைவர் பின்னாடி வந்து டாக்டர் வண்டியில் கிடைச்ச அந்த கேமராவில் ஷூட் பண்ண அந்த காட்சிகள் அதை அனுப்புகிறேன். அந்த சீஃப் எடிட்டர் மிஸ்டர் வேல்ராஜ் அவர்களுக்கு அனுப்புகிறேன். அவர் என்ன தெரியுமா பண்ணார், அதையும் திரிச்சாங்க. இதுதான் இந்த புதிய ஆதாரம் கிடைத்தது, இடித்தது. அவன் வந்து இந்த காலை ஊனிக்கிட்டு சத்தம் போடுறப்போ 2 தப்படி ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க பாரு, அதை வந்து இடித்ததை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ வன்மம் சார், எவ்வளோ காழ்ப்பு சார், என்ன சார் இதெல்லாம்? இதெல்லாம் வந்து இது இந்த நாம் 21ஆம் நூற்றாண்டில் தான் இருக்கிறோமா, இல்லை கிமு வந்து 2000 இருக்கிறோமா சார்? இது இப்போ அந்த ஆதாரங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு இல்லையா? நான் அனுப்புகிறேன், இந்த காட்டுறேன் உங்களுக்கு. இந்த உங்களுக்கு காட்டுறேன், காட்டுங்க, நமக்கு அனுப்பிடணும். அதையும் நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இருங்க. அவர் வந்து எங்கள் தலைவர் வாகனத்தை பார்த்துக்கிட்டே வண்டி எடுப்பார். எங்கள் தலைவர் வாகனம் வர்றதும் அவர் போகிறதும் வந்து ஒரு 3-4 மீட்டர் தான் இடைவெளி இருக்கும். அந்த ரோடு பாருங்கள், முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும், சைடில் கேப்பு நிறைய இருக்கும். ஒரு ஒன்று சைடில் போயிருக்கலாம், இல்லை நேராக போயிருக்கலாம். ஆனால் காருக்கு முன்னாடி போகிறாரு, டெட் ஸ்லோ பண்ணுறாரு, நிறுத்திடுறாரு, ஆரன் அடிக்கிறார். எங்கள் தலைவருடைய வாகனத்தின் டிரைவர் அவர் வந்து உடனே பின்னாடி கை நீட்டி எங்கள் தலைவர் இருக்கிறத பேசுகிறாரு. டிரைவர் அந்த பக்கம் இருக்கிறாரு, இவர் ஓடி வந்து எங்கள் தலைவர் இருக்கிற பக்கம் இருக்கா. அப்புறம் ஒருத்தர் ரவுண்ட் போட்டு காட்டுவாங்க, அவர்கிட்ட சொல்ல முன்னாடி போகன்ட்டு சொல்லுவார். முன்னாடி போனால் முன்னாடி போய் எடுக்க சொல்கிறாரு, கேமரா வச்சு அவர் வீடியோ ஷூட் பண்ண சொல்கிறார். இதெல்லாம் வந்து இதுக்கு பிறகு அவர் எங்கே போகிறாரு பாருங்க, எங்கள் தலைவர் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. நேரம் எங்கே போகிறாரு, எங்கள் தலைவர் உட்காந்துக்கிற சீட்டுக்கு போகிறாரு பாருங்க. அவர் வண்டிக்கும் அப்புறம் தான் அந்த தள்ளி விட்டது. அப்புறம் என்ன தலைவர் வண்டி ஒருத்தன் மறைக்கிறான்னா போய் வேடிக்கை சார் பார்ப்பான், ஒரு கேடர் வேடிக்கை பார்ப்பான். பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவனுக்கு வந்து வேறு ஏதாவது செய்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது இயல்பான தானே, தற்காப்புக்கு தானே. வேறு எந்த தலைவர் இருந்தாலும் வேறு மாதிரி நடந்திருக்கும். ஏங்க விஜய் வராரு, விஜய் கட்சி, விஜய் வந்து பார்க்கறதுக்கு ஆர்வத்தில் ஓடுறான், குண்டர்களை வச்சு தூக்கி எறிகிறாங்க. சொந்த கட்சிக்காரனை இவன் யாருன்னே தெரியாது. இப்போ எங்கள் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான், எங்கள் தலைவர் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக அவன் செய்ய மாட்டானா? என்ன நியாயம் இது? இவன் வந்து இடித்தானே, இவன் வந்து இந்த மாதிரி வந்து திட்டமிட்டு மறைச்சிருக்கிறானே, தலைவர் போகிற வண்டியை வந்து திட்டமிட்டு மறைச்சி நிறுத்தி பிரச்சனை பண்ணுறானே, யாராவது பேசுகிறாங்களா சார் இங்கே தமிழ்நாட்டில்? யாருக்காவது அந்த குறைந்தபட்ச அந்த நேர்மைத்தன்மை இருக்கா சார்? என்ன சமூகம் சார் இது? என்ன நாடு சார் இது? என்னமோ அவனை வந்து அடிச்சுட்டாங்க. எத்தனை பேர் சார் அடித்தாங்க? அடித்ததான் ஒருத்தர் வந்து தள்ளி விடுறாருல, அவர் கூட தலித்து கிடையாது, எங்கள் கட்சியில் இருக்கிற தலித்து கிடையாது, அவரே ஒரு வன்னியர் தான். நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன்னு. அப்போ எங்கள் தலைவர் எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு?
சொல்லுங்க பார்க்கலாம். இது தப்புன்னு யாராவது பேச ஆள் இருக்கா? இதுவரையும் பேசியிருக்காங்களா? ஏன் வந்து நான் கேட்க ஒரே ஆதாரங்கள் இப்பதானே தரீங்க ஒவ்வொன்றா. நாங்க கொடுத்து 3 நாள் ஆச்சு. நாங்க கொடுத்த ஆதாரத்தை எங்களுக்கு எதிராக போடுறான்னு சொல்றேன்னா உங்ககிட்ட சம்பவம் நடந்து 1 மணி நேரத்தில் அவங்க போட்ட வந்து நீ போடுற டெலிகாஸ்ட் பண்ற தப்பியா அந்த இருக்கு பெரிய ஆதாரம் நான் கொடுக்குறேன். அந்த ஆதாரத்தையே பிரித்து பொய்யா வந்து எங்க மேல திருப்பி போய் சொல்றானா? இதுதான் இந்த சமூகமா? யாராவது ஒரு டிபேட் நீ ஏன் வந்து அப்படி போய் மறைச்ச, நீ ஏன் வந்து தடுத்த, அது தப்பு என்று பேசுவதற்கு ஆள் இருக்கிறதா இங்க? என்ன அறம், என்ன நெறி, என்ன சமூகம் இது? பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் என்று நாம் சொல்லுகிறோமே, வெட்கப்பட வேண்டாமா? சமூக நீதி மண், வந்து கல்வியில வந்து சிறந்த மாநிலம் என்று சொல்றோமே, வெட்கப்பட வேண்டாமா? முக்கியமான செய்தியை சொல்ல விட்டேன் பாருங்க. இவர் யாருன்னு சொல்லிடுறேன், அதையும் சேர்த்து போடுங்க. இந்த ராஜீவ்காந்தி திட்டமிட்டு வந்தாருன்னு சொல்கிறல்ல, இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இவர் நிறைய பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கார், ரவுடித்தனம் பண்ணியிருக்கார், கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கார். சார் இவர் வக்கீல்னு சொல்கிறீங்கல்ல, இவர் வழக்கறிஞர் தொழில் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட நபர். ஏன் தடை விதிக்கிறாங்க தெரியுமா? இவர் வந்து அதிமுகவில் அது என்ன ஊர், என்ன பாக்கம் வந்து நந்தம்பாக்கம். ஆமாம், நந்தம்பாக்கத்தினுடைய 158வது வட்டத்தினுடைய செயலாளர், வட்ட செயலாளர், முக்கியமான பொறுப்பு தான் இவர். வட்ட செயலாளர் இருந்து அங்கே தகராறு பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது. எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன், சரிதானா? இவங்க இருக்காங்களே வீடு, இப்போ குடியிருக்காங்க நந்தம்பாக்கத்தில், அந்த வீடு இன்னொருத்தரோட வீடு ஆட்டையை போட்டுருக்குறாங்க. அவன் வீட்டுக்காரன் கேஸ் கொடுத்துருக்கான், கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. தட் வாஸ் பெண்டிங். அந்த கேஸு நிலுவையில் இருக்குது. அந்த வீடே ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டது, இன்னொருத்தன் சொத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், இவர் வக்கீல்னு சொல்கிறீங்கல்ல, இவர் ஆலந்தூர் கோர்ட்டில் அடிக்கடி போயிட்டு வருவார். வக்கீல்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு வக்கீல் இல்லை, அடிக்கடி போயிட்டு வருவார். அங்கே இருக்கிற ஒரு பெண் நீதிபதியிடம் தவறாக நடந்து கொண்டதால், அந்த பெண் நீதிபதியிடம் அத்துமீறியதால், பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால், ஒரு பொண்ணை முறைச்சி பார்த்தாவே பாலியல் குற்றம் தெரியுங்களா உங்களுக்கு? அப்சீன்ஸ் மெசேஜ், தப்பான ஆபாசமான குறுஞ்செய்தி ஒரு பெண்ணுடைய செல்லுக்கு அனுப்புனா அது தப்பு. அதே மாதிரி வீடியோ கால் வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பண்ணால் தப்பு. இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இவர் திருமணமானவர் இத்தனைக்கும். ஆனால் திருமணம் எல்லாத்தையும் நீங்கள் 2 நாள் கண்டுபிடிச்சிங்க. ஆமாம் சார், யாருன்னு அப்புறம் நாங்கள் கேட்க மாட்டோமா? கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பெண் நீதிபதியால் இவர் மீது புகார் ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு, வழக்கறிஞர்கள் சங்கம், ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கம் இவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பார்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணி, இந்த நடவடிக்கையோடு சேர்த்து உரிய நடவடிக்கை, மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பதிவாளர் தான் கோர்ட்டு, கீழமை கோர்ட்டுக்கெல்லாம் அவங்க தான் பொறுப்பு. அந்த பதிவாளர் அந்த நீதிபதி, பெண் நீதிபதியினுடைய புகாரையும் அந்த தீர்மானம், ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தீர்மானத்தையும் பார் கவுன்சிலுக்கு அனுப்பி, பார் கவுன்சில் தான் வக்கீலா பதிவு பண்ணுறதுக்கான அதிகாரம் படைத்த உள்ள போனதும் பார் கவுன்சிலுக்குள்ள தானே. ஆமாம், அந்த அமைப்பு தான் வக்கீல் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆகவே அந்த வழக்கு பெண் நீதிபதியினுடைய புகார் பார் கவுன்சிலுக்கு அனுப்பி, பார் கவுன்சில் இவரை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் தீர்ப்பாயங்களிலும் தொழில் செய்யக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இவர் மீது ஆதாரம் இருந்ததால், முகாந்திரம் இருந்ததால் தடை விதித்திருக்கிறது. நாங்கள்லாம் நீதிபதியை கடவுளுக்கு சமமாக பார்ப்போம், எல்லாருமே தான். ஹானரபிள் ஜட்ஜ் அப்படிம்பாங்க, நாங்கள் மைலார்டு அப்படிம்போம். மைலார்டுன்னு என்ன, கடவுளே அப்படின்னு அர்த்தம். பார் கவுன்சில் அதெல்லாம் இப்போ சொல்ல வேணான்னு சொன்னாலும் கூட மயிலாடுன்னு அழைக்கப்படக்கூடிய நீதிபதி, கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுகிற நீதிபதியிடம் இவன் சில்மிசத்தில் ஈடுபட்டிருக்கிறான், அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறான், பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறான், பொறுக்கித்தனம் செய்திருக்கிறான். இந்த பொறுக்கித்தான் எங்கள் தலைவரையும் திட்டமிட்டு இடையூறு செய்தவன். அதுக்கான ஆதாரத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை நான் படித்து காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் விளக்கம் சொல்லுங்க. The Bar Council of Tamil Nadu and Puducherry has passed a resolution, resolution number 442 of 2023, dated 28/7/2023, prohibiting him from practicing as an advocate in all courts, tribunals and other authorities in India, either in his name or in any assumed name, till the disposal of disciplinary proceeding pending against him, by considering the complaint received through the Assistant Registrar High Court Madras
made against the above advocate means Rajiv Gandhi, made against the above advocate in respect of the unhealthy approach attempted by him towards the judicial officer and also by considering the resolution passed by the Alandur Advocate Association. என்ன அர்த்தம்னா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரியினுடைய பார் கவுன்சில் என்ன தீர்மானிக்கிறது, என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுகிறது என்ன சொன்னால், ஆர்டருடைய நம்பரு 442/2023 28/7/2023 பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொஹிபிட்டிங்கும் தடை விதிக்கப்படுகிறது, ப்ரொஹிபிட்டிங்கும் ஃப்ரம் ப்ராக்டிசிங் அட்வொகேட், வழக்கறிஞராக தொழில் செய்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது. இன் ஆல் கோர்ட்ஸ், எல்லா நீதிமன்றத்திலும் எல்லா தீர்ப்பாயங்களிலும் இந்தியாவில் உள்ள எல்லா சட்ட அதிகாரம் படைத்த அமைப்புகளும் இவர் அப்பியர் ஆகக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது. என்ன இந்த கேஸ் ஃபைனல் டிஸ்போசல் வர்ற வரையும் தொழில் செய்யக்கூடாது. இதை எதன் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கு வந்த புகாரின் அடிப்படையில் அந்த பதிவாளரை அந்த புகார் எப்படி வருகிறது என்று சொன்னால், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன்ஹெல்தி அப்ரோச், ஆரோக்கியமற்ற ஒரு செயல்பாட்டால், அயோக்கியத்தனமான செயல்பட்டால், பொறுக்கித்தனமான செயல்பட்டால், என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் அது. அன்ஹெல்தி அப்ரோச்னா ஆரோக்கியம், அன்ஹெல்தி அப்ரோச் அட்டெம்ப்டட் பை ஹிம், அதை செய்த இவரால் செய்யப்பட்டிருக்கு. யார்? ராஜீவ் காந்தியால் செய்யப்பட்டிருக்கிறது. டுவர்ட்ஸ் ஜுடிஷியல் ஆஃபீஸர், கீழமை நீதிபதியெல்லாம் ஜுடிஷியல் ஆஃபீஸர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த பெண் நீதிபதியிடம், பெண்ணுன்னு இல்லை அதில், ஆனால் இதுதான் நடந்தது. சரிதானா? ஒரு நீதிபதியிடம் ஆரோக்கியமற்ற முறையில், தகாத முறையில் நடந்து கொண்ட காரணத்தினால் இவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே போல் இவர் மீது ஏற்கனவே ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கம் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இவருடைய யோகியதை தெரியுதா? இவருக்கு தான் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரா? இவருக்கு தான் சங்கிகள் சப்போர்ட் பண்ணுறாங்களா? இவருக்கு தான் வக்கீல் அடிச்சுவிட்டான் ஐயோ முறையோன்னு கூவுறாங்களா? இப்படிப்பட்ட யோக்கியவானுக்கு பரிந்து பேசுகிற இந்த சமூகத்தினுடைய சில தற்குறிகள், அண்ணாமலை போன்ற தற்குறிகள் எங்களை எதிர்க்கணும்னா அரசியலாக எதுங்க சார்? உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரசியல் திராணி வேண்டும். உங்களுக்கு எங்கள் கொள்கைகளை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு நெஞ்சுரம் வேண்டும். எங்கள் நிலைப்பாடுகளை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு உரிய நடவடிக்கை வேண்டும். அது ஒன்றுமே இல்லாமல் இந்த மாதிரி பிளேடு பக்கரியும், இந்த இப்போ சொன்னீங்கள இந்த மூர்த்தி போன்ற பிளேடு பக்கரியும், இது இப்போ ராஜீவ்காந்தி போன்ற பொறுக்கிகளையும் கொண்டு அவனை என்ன பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடலான்னு பார்க்குறியா? புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டதை போல இது மாபெரும் உறுதிமிக்க கற்பாறை, வெள்ளத்தில் அடித்து செல்லுகிற பாறை அல்ல, வெள்ளத்தையே திசை திருப்புகிற உறுதிமிக்க பாறை என்பதை மீண்டும் நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்கள் மற்றும் என்ன நடந்தது என்பவை போன்ற விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.